நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாடு முழுக்க தீபாவளி திருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு புராண கதைகளின்படி வட மாநிலங்களில் நாடும் இந்தியா முழுக்க கொண்டாடி கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏன் தீபாவளி கொண்டாடப்பட வேண்டும், அதை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், நரகாசுரனை வதம் செய்ததற்காக கொண்டாடப்பட்டதுதான் தீபாவளி என்று சொல்கிறார்கள். மேலோட்டமாக சிறு வயதிலிருந்து நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நரகாசுரன் என்பவர் யார் அப்படி என்று பார்த்தால், நரகாசுரன் பூமாதேவியினுடைய மகனாக பிறந்து நரகாசுரன் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தியதோடு பெண்களை அடிமைப்படுத்தினான் என்று வரலாறுகள் புராண கதைகள் சொல்கிறது. இதனால் நரகாசுரனை கிருஷ்ணரும் சத்யபாமாவும் இணைந்து அமாவாசை நாளில் அவரை வதம் செய்ததாகவும் கொன்றதற்காக கொண்டாடப்படுகிறது தான் தீபாவளி என்று சொல்லப்படுகிறது. எது எப்படியோ, நாங்கள்லாம் 90களில் பிறந்தவர்கள். பள்ளிக்கு ஒரு வாரம் காலையிலும் பள்ளிக்கு செல்லும் போது பலகாரம் கிடைக்கும். பள்ளிக்கு சென்று திரும்பியவுடன் ஒரு வாரத்திற்கு வீட்டில் பலகாரம் இருக்கும் என்று எண்ணி, பள்ளிக்கு தீபாவளி வந்தால் ஒரு வாரத்திற்கு பலகாரம் கிடைக்கும் என்று நாங்கள்லாம் தீபாவளியை கொண்டாடியவர்கள். 50 ரூபாய்க்கும் 25 ரூபாய்க்கும் வெடிகள் வாங்கி வெடித்தவர்கள். தீபாவளி ஏறத்தாழ 30 ஆண்டுகள் நான் தீபாவளியை பார்த்திருக்கிறேன். ஆனால் 80% புத்தாடைகள் இல்லாத தீபாவளியை தான் நான் பார்த்திருக்கிறேன். புத்தாடைகள் வாங்குவதற்கு தகுதியும் அதை வளர்த்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் கொண்டாடக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. ஏனென்றால் நாங்கள் அயல்நாட்டு வாழ் இந்தியர்களாக, தமிழர்களாக வசித்துக் கொண்டிருக்கிறோம். தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எண்ணி, பள்ளிக்கு தீபாவளி வந்தால் ஒரு வாரத்திற்கு பலகாரம் கிடைக்கும் என்று நாங்கள்லாம் தீபாவளியை கொண்டாடியவர்கள். 50 ரூபாய்க்கும் 25 ரூபாய்க்கும் வெடிகள் வாங்கி வெடித்தவர்கள். தீபாவளி ஏறத்தாழ 30 ஆண்டுகள் நான் தீபாவளியை பார்த்திருக்கிறேன். ஆனால் 80% புத்தாடைகள் இல்லாத தீபாவளியை தான் நான் பார்த்திருக்கிறேன். புத்தாடைகள் வாங்குவதற்கு தகுதியும் அதை வளர்த்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் கொண்டாடக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. ஏனென்றால் நாங்கள் அயல்நாட்டு வாழ் இந்தியர்களாக, தமிழர்களாக வசித்துக் கொண்டிருக்கிறோம். தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்